வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸோட அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 20வது பாட்டு. இது வரைக்கும் நம்ம 19 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் வர்றப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மொத்தமாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 20ல் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்துருந்துச்சு அப்படிங்கிறத கடைசியில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்க அந்த 19 வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடி இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் தான். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னும் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் 8லேருந்து 9 கொஸ்டின் கிராமர் கொஸ்டின் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்குறாங்க. அதில் கண்டிப்பாக உங்களால் 7 கொஸ்டினாவது மினிமம் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ வுட் கம்ப்ளைண்ட் டு மை கிராண்ட் ஃபாதர் அபவுட் ஹிம். இப்போ இந்த இடத்துல இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க இடத்துல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ வுட்டுக்கு அப்புறம் V1 தான் வரணும். கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது V1 தான். கரெக்டாக தான் வந்திருக்கு. டு மை கிராண்ட் ஃபாதர். ஸோ என்னோட கிராண்ட் ஃபாதர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் கரெக்டாக தான் வந்திருக்கு. வுட்டுக்கு அப்புறம் V1 வந்திருக்கு. இதில் எந்த எரருமே இல்லை. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். கம்ப்ளைனிங் அப்படிங்கிற மாதிரி வராது. வுட் பிளஸ் V4 வராது. ஓகே. கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது V2. வுட் பிளஸ் V2ங்கிறதும் வராது. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது V5. இதுவும் வராது. ஓகே. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மை ஃபாதர் வாஸ் வெரி டிஸ்டன்ட் பட் ஐ சப்போஸ் ஆல் மென் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன் டேஸ். அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா என்னோட ஃபாதர் வாஸ்னா பாஸ்ட்ல சொல்றாங்க. ரொம்ப தூரத்துல இருந்தார். ஓகே. வாஸ் வெரி டிஸ்டன்ட். என்னோட அப்பா ரொம்ப தூரத்துல இருந்தாரு. பட் ஐ சப்போஸ் ஆல் மென் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அவரோட ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் எல்லா ஆண்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ஐ சப்போஸ் ஆல் மென் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன் டேஸ். ஜெனரேஷன் தேர், ஜெனரேஷன் வாஸ், ஜெனரேஷன் வுட், ஜெனரேஷன் வேர். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல் மென் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகே. ஐ சப்போஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்புக்கு இந்த சப்ஜெக்டுக்கு இந்த வேர்ப் வந்துருச்சு. ஓகே. இங்க அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் வருது. இந்த சப்ஜெக்டுக்கு இங்க இன்னொரு வேர்ப் வரணும். இங்க எல்லாமே வேர்பா தான் கொடுத்துருக்காங்க. தேர் தவிர. தேர்னா அங்கே அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே. தேர்னா அங்கே. அவருடைய ஜெனரேஷன்ல இருந்த ஆண்கள் எல்லாருமே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது மீனிங்கே ஃபுல்ஃபில் ஆகாது. அப்ப இது வராது. ஓகே. ஐ சப்போஸ் ஆல் மென் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன் வாஸ், இல்லைன்னா வுட், இல்லைன்னா வேர். வுட் தனியா வராது. வுட் அதுக்கப்புறம் V1 வரணும். வாஸ், வேர், வுட், ஷுட், ஷால், ஷுட் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா இன்னொரு மெயின் வேர்ப் V1 ஃபார்ம்ல வரணும். அதனால வுட் தனியா வராது. இப்ப வாஸ்ங்கிறது சிங்குலர், வேருங்கிறது ப்ளூரல். ரெண்டுமே பாஸ்ட்ல தான் குறிக்குது. இந்த சென்டென்ஸ் பாஸ்ட்ல தான் வந்திருக்குது அப்படின்னால பாஸ்ட்ல குறிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வாஸ் வருமா வேர் வருமா? ஆல் மென் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. மென்னுங்கிறது ப்ளூரல். ஆல் மென் அப்படின்னு சொல்லி எல்லா ஆண்களையும் குறிக்கிறப்போ இது ப்ளூரல் தான். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு தான் வரணும். அப்போ ஆல் மென் வேர் அப்படின்னு போட்டாதான் கரெக்டா இருக்கும். வாஸ் வராது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. there are dash techniques you can use to cope and overcome it. அதாவது நிறைய டெக்னிக் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீ ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இங்க நவுன். ஓகே. நவுன் அதாவது இதுதான் சப்ஜெக்டே. இந்த சப்ஜெக்டை சொல்றது தான் இந்த வேர்ப் வந்திருக்கு. தேரை வச்சோ இட்ட வச்சோ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்திருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர் இந்த டெக்னிக்ஸை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது இதுக்கான வேர்பு. ஸோ இது நம்மளுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. இங்க நம்மளுக்கு fill in the blank தான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ there are so techniques, there are much techniques, there are many techniques, there are very techniques. இதை இப்படி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சூட்டபிளா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மெனி தான் வரும். ஓகே. ஆனா இப்படி சொன்னோம்னா அதுல ஒரு லாஜிக் இருக்காது. இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷனும் கண்டிப்பா தேவை. ஓகே. இப்போ இந்த இடத்துல அந்த டெக்னிக்கை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் ஒரு வேர்டு நம்மளுக்கு தேவை. என்ன மாதிரி டெக்னிக்ஸ், எவ்வளவு டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக் அப்படிங்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு வேர்டு வந்திருக்கணும். அந்த வேர்டு என்னவா இருக்கும்? நவுனை எது டிஸ்கிரைப் பண்ணணும்? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நவுனை எது டிஸ்கிரைப் பண்ணணும்? அட்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரைப் பண்ணணும்.
அப்போ இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் வேணும். சோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப், வெரிங்கிறதும் அட்வர்ப், மச்சுங்கிறதும் அட்வர்ப். இந்த மூணுமே வந்து அட்வர்ப். இது வந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாம மச்சுங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப தண்ணி, வாட்டர் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன், அதை நம்ம எண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம மச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மெனி அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மெனி அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். மெனிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஏன் பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும். நார்மலா நீங்க நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் நிறைய ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க யோசிக்காமலே ஆன்சர் பண்ணலாம். தேர் ஆர் மெனி டெக்னிக்ஸ் தானே வரும். மச் டெக்னிக்ஸ், சோ டெக்னிக்ஸ், வெரி டெக்னிக்ஸ் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா ரூல் தெரிஞ்சு பண்ணாதான் எல்லா கொஸ்டின்லயுமே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஓகே, ஹர் பர்ஃபார்மன்ஸ் இன் த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் த காம்படிஷன் வாஸ் ஈவன் மோஸ்ட் இம்ப்ரெசிவ் தேன் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் டெபியூட் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பெருசா இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து எங்க எரர் இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஹர் பர்ஃபார்மன்ஸ், அவளுடைய பர்ஃபார்மன்ஸை சொல்றாங்க. அது வந்து என்னது, பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது சிங்குலர் தான், அவளுடைய பர்ஃபார்மன்ஸ். அதுக்கான வேர்பு இங்க இருக்குது, வாஸ். ஸோ அப்போ வாஸ்ங்கிறது சிங்குலர் வேர்பு தான், பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, கரெக்டா தான் வந்திருக்கு. தேன் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் டெபியூட் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்போ சப்ஜெக்ட் வேர்புல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மோஸ்ட் வந்திருக்கு, தேன் வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் தோணி இருக்கும், நான் இந்த மோஸ்டையும் தேனையும் அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே, இதுல எதுல எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இது உங்களுக்கு பார்த்த உடனே தோணணும். அதுக்கு தான் நீங்க வந்து அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஒரு அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன லாஜிக்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். நான் போட்டிருந்த இப்போ இது வரைக்கும் கொடுத்திருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல எதுல எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா அதை ஏன் உங்களுக்கு முதலே தோணலை அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்காக தான் மார்க் டெஸ்ட் போடணும், திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு ரூல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல அது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கிரிக்கெட் விளாடுறீங்க அப்படின்னா ஷார்ட் பிச் பால் போட்டா லெக் சைட்ல 6 அடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா டக்குன்னு நடுவுல ஒரு ஷார்ட் பிச் பால் வந்தா எல்லாராலையும் அடிக்க முடியாது. அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி ரியல் லைஃபோட வந்து நீங்க அதை வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம ரிமோட் யூஸ் பண்றோம், இல்லைன்னா புதுசா ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் எங்க இருக்கும்னு சொல்லி நம்மளால டக்கு டக்குன்னு பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வராது. யோசிச்சு தான் ஸ்டார்டிங்ல பண்ணுவோம். ஆனா போக போக நம்மள அறியாமலே நம்ம ஒவ்வொரு இதையுமே வந்து தானாவே பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் எக்ஸாமும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தேன் வந்திருக்குது அப்படின்னாலே கம்பேர் பண்ணாதான் வந்திருக்கும். மோஸ்ட் வந்திருக்குது அப்படின்னா அது சூப்பர்லேட்டிவா இருக்கணும், இதுதான் பெஸ்ட், இதுதான் வந்து 2க்கு மேற்பட்டது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இதை போடுவோம். ஓகே, ஆனா இங்க வந்து பாருங்க, அவளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் செகண்ட் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் தான் வந்து கம்பேர் பண்றாங்க. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றதுனால இங்க கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வந்திருக்கணும். தேன்ல பிரச்சனை இல்லை, மோஸ்ட் வந்திருக்க கூடாது, மோர் வந்திருக்கணும். ஓகே, மோர் வந்தாதான் வந்து தேன் வரும். அதே மாதிரி மோஸ்ட் வந்து அதுக்கு முன்னால தே வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தாலே இந்த இடத்துல எரர் இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடத்துல வாஸ் ஈவன் மோர் இம்ப்ரெசிவ் தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட் வர்ற இடத்துல தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் தான். Some bacterial cells on our hands may have genes that enabling them to be resistant to a given antibacterial agent. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, some bacterial cells on our hands may have genes. ஸோ மேக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஓகே, இதுல பிரச்சனை இல்லை, வேர்ப்ல பிரச்சனை இல்லை. இது சிங்குலருக்குனாலும் மே தான், ப்ளூரலுக்குனாலும் மே தான் வரும். அதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. that enabling அப்படின்னு சொல்லி ஐஎன்ஜில வந்திருக்கு. ஐஎன்ஜி தனியா வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில இடத்துல வரும், ஜிரண்டுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் நம்மளோட கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க கான்ஸ்டபிள் ஜிடிக்கு தான் படிக்கிறீங்கன்னா ஜிரண்டுனா என்னன்னு தெரியவே வேண்டாம், நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி தனியா வராது. ஓகே, ஸோ அப்ப இங்க தனியா வந்திருக்குது, அப்ப இந்த இடத்துல எரர் இருக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல இது வராது. ஓகே, ஆனா என்ன வந்திருக்கணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரோனானா வந்திருக்கு. அதுக்கு முன்னால வரக்கூடிய இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. தட் எனேபிள் தம் டு ரெசிஸ்டன்ட் டு எ கிவன் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் அப்படி மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற கூடிய இந்த
இந்த ஆப்ஜெக்ட் ஓகே இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு இது வந்து ஆப்ஜெக்டா வந்திருக்கும். பட் இந்த நவுனை வந்து மறுபடியும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி மாத்துறதுக்கு தான் இந்த தேட் வந்திருக்கு. ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். இந்த மாதிரி தேட் வந்திருக்கு அப்படிங்கறத கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே, எனேபிளிங் தனியா வராது, இதுல எரர் இருக்குதுன்னு போட்டாலே போதும். ஆனா இதுக்கு கரெக்டான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனேபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டா வந்திருக்கும். ஓகே, தட் எனேபிள் தெம் டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணும். ஏன்னா அது வந்து இந்த ஜீன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை குறிக்குது. இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அதுக்கு வந்து ப்ளூரல் வெர்பு வரணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஓகே, மெனி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ப்ளூரல், ஃபெயில்ஸ்ங்கிறது சிங்குலர், ஏன்னா V1. அப்போ இந்த இடத்துல எரர் இருக்குது. ஸோ இங்கே தான் எரர் இருக்குது. ஓகே, என்ன வந்திருக்கணும், ஃபெயில்னு வந்திருக்கணும். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருந்தா தான் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஃபெயில்னு போட்டிருந்தோம்னா அது V1 ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துடும். அவ்வளோதான். நிறைய கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஷீ பிளான்ஸ் டு மீட் ஹிம் அட் த ஏர்போர்ட். 2க்கு அப்புறம் V1 வரணும். கரெக்டாக தான் வந்திருக்கு. பிளான்ஸ் டு மீட் ஹிம், அவள் வந்து அவனை ஏர்போர்ட்ல மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கா. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 2க்கு அப்புறம் V1 வந்துருச்சு, ஹிம்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறது ஆன்சர். ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் அனோஸ்மியா அண்ட் ஹைப்போஸ்மியா இஸ் எ வைரஸ் தட் ப்ரொடியூசிங். ஸோ இப்பதான் சொன்னேன் ப்ரொடியூசிங். ஓகே, ஐஎன்ஜி தனியா வராது. இதுல ஒரு சில இடத்துல வராதுன்னு எல்லா இடத்துலயும் வராதுன்னு கிடையாது. ஆனா நீங்க கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஐஎன்ஜி தனியா வராதுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஜிரண்ட் வச்செல்லாம் இதுல அதிகமா கேட்கறது கிடையாது. ஓகே, ஐஎன்ஜி தனியா வராது. அப்போ எங்க எரர் இருக்குது, இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், இந்த வைரஸை குறிக்கிற மாதிரி தான் இது வந்திருக்கு. அப்போ வைரஸ்ங்கிறது சிங்குலர். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா தட் ப்ரொடியூசஸ். ஏன்னா வைரஸ்ங்கிறது சிங்குலர், ப்ரொடியூசர்ஸ் போட்டோம்னா தான் அது வந்து சிங்குலர் வேர்பா இருந்திருக்கும். ஓகே, ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெல் அவேர் டேஸ் ஆல் த மிஸ்ஹேப்ஸ். அவார் வந்தாலே அதுக்கப்புறம் ஆஃப் தான் வரும். இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன், இது இப்படித்தான் வரும். ஓகே, இதுக்கு நான் ஆல்ரெடி நம்மளுடைய கோர்ஸ்ல நிறைய டீச் பண்ணியிருக்கேன். ஒரு 20 வீடியோ கிட்ட ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷனுக்கு மட்டுமே கொடுத்துருப்பேன். அது மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வேர்டு வந்தா இது வரும், இந்த வேர்டு வந்தா இது வரும் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸோட வந்து கொடுத்துருப்பேன். அந்த 20 வீடியோலயுமே நிறைய ரிப்பீட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்த்தாலே போதுமானது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. இல்லைன்னா நான் இந்த வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஷ் கோர்ஸ்ல எத்தனை சொல்றேனோ அதையாவது தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவேர் வந்தாலே ஆஃப் தான். ஓகே, ஒரு சில நேரம் டபுள் எஃப் போட்டு கூட ஆஃப் கொடுப்பாங்க, அது வராது, சிங்கிள் எஃப் தான் வரும். ஓகே, ஐ எம் வெல் அவேர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் தான். ஐ டோல்டு ஹிம் ஐ மஸ்ட் கோ. மஸ்ட்டுக்கு அப்புறம் V1 தான் வந்திருக்கு. பட் ஹீ டுக் நோ நோட்டீஸ். ஸோ ஐ தாட் த பெட்டர் திங் ஐ குட் டூ வாஸ் டு ஸ்லிப் ஆஃப். ஹீ டுக்கும் சொல்லி பாஸ்ட்ல வந்திருக்கு. டோல்டுங்கிறது பாஸ்ட் தான். ஸோ சென்டென்ஸே ஃபுல்லாவே வந்து பாஸ்ட்ல தான் போகுது. ஐ தாட் அப்படிங்கிறது பாஸ்ட்ல தான் வருது. ஐ குட் டூ அப்படிங்கிறது பாஸ்ட்ல வரும். ஓகே, வாஸ் அப்படிங்கிறதுமே வந்து பாஸ்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து வேர்புல எந்த எரருமே இல்லை, எல்லாமே பாஸ்ட்ல தான் வந்திருக்கு. ஓகே, ஆனா நிறைய இடத்துல நீங்க நோட் பண்ணாம போறதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். பெட்டர், பெஸ்ட், இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வந்து நடுவில் நுழைச்சு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பெட்டர் அப்படிங்கிறது என்ன, ERல வந்திருக்கிறதுனால அது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி வந்திருக்குன்னா அங்க கம்பாரிசன் நடந்திருக்கணும். 2 இதுக்குள்ள கம்பாரிசன் நடந்தாதான் பெட்டர் அப்படிங்கிறது வரும். இந்த சென்டென்ஸ்ல எங்கேயாவது கம்பாரிசன் பண்றாங்களா? இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து மீனிங் பார்க்கலாம். பட் பெட்டர் வந்துச்சுன்னா அடுத்து தேன் வந்திருக்கணும். பெட்டர் வந்துச்சுன்னா அடுத்து தேன் வந்திருக்கணும். உங்களுக்கு மீனிங் பார்க்க தெரியலன்னா இன்னொரு ஷார்ட்கட் அதுதான். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தாலே அடுத்து தேன் வரணும். தேன் வரல அப்படின்னா அப்ப இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரி வரல, அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குதுன்னு போட்டுடலாம். ஒருவேளை பெஸ்ட் வந்திருந்தா தேன் வராது. அந்த இடத்துல உண்மையிலேயே பெஸ்ட் தான் வரணும் அப்படின்னா தேன் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா தேன் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல பெஸ்ட் வராது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வராது. ஓகே, ஸோ சூப்பர்லேட்டிவ்னா என்ன, கம்பேரிட்டிவ்னா என்னன்னு ஆல்ரெடி முன்னாலே சொல்லிட்டேன். புரியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க முந்தின வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். நான் கொடுத்துருந்த மற்ற வீடியோ அந்த பிளேலிஸ்ட்ல பாத்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மீனிங் பார்க்காம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஷார்ட்கட் இருக்குது இந்த சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் வச்சு. இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா தேன் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அங்க கம்பாரிசன் தான் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மீனிங் கூட பார்க்க வேண்டாம். பெட்டர் தேன், அப்போ கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த தேன் கொடுக்கல அப்படின்னா இங்க வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி வராது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வர்றதுக்கான இன்னொரு இது என்னன்னா அதுக்கு முன்னால தே வரணும். அப்ப த பெஸ்ட்னு போட்டிருந்தோம்னா இங்க கரெக்டா இருக்கும். ஓகே,
அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நம்ம இங்க பார்த்திருந்தோம்ல, இந்த இடத்துல இங்கேயும் பாருங்க தேன் கொடுத்திருந்தாங்க, ஆனா இங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ தேன் கொடுத்திருக்காங்கனாலே கண்டிப்பா கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரணும். இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. சூப்பர்லேட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா தேன் வராது, கம்பேரிட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா தேன் வரும். ஓகே, சோ சூப்பர்லேட்டிவ்க்கு அப்புறம் தேன் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ இந்த இடத்துல மாத்தணும்னு அர்த்தம். தேன் கொடுக்காம சூப்பர்லேட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா அது கரெக்ட். தேன் கொடுக்காம கம்பேரிட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் வரும். ஓகே, சோ மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல தேன் கொடுத்திருக்காங்களா, அப்ப இங்க கம்பேரிட்டிவ் வரணும். ஆனா சூப்பர்லேட்டிவ் கொடுத்திருந்தாங்க, அப்போ இது தப்பு. அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இந்த கொஸ்டின்ல தேன் கொடுக்கல, ஆனா கம்பேரிட்டிவ் கொடுத்திருந்தாங்க, அப்போ அதுவும் தப்பு. சோ கம்பேரிட்டிவ் வந்தா தேன் வரும், சூப்பர்லேட்டிவ் வந்தா தேன் வராது. இதுதான் ஷார்ட்கட். இதை நான் வந்து முன்னால தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல, அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு மீனிங் பார்க்க தெரியாம இருக்குது ஆனா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்க. கம்பேரிட்டிவ் வந்தா தேன் வரணும், சூப்பர்லேட்டிவ் வந்தா தேன் வரக்கூடாது, சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால தே வரும். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதோட மீனிங் கேட்டா நான் சொல்றேன். அதாவது அவங்கிட்ட வந்து நான் சொன்னேன் நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லி, ஆனா அவன் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. சோ அப்ப நான் என்ன நினைச்சோம்னா நம்ம நழுவி போடுறதா நல்லது, அதுதான் வந்து இருக்கையிலே ஒரு சிறந்தது அப்படிங்கிறப்பவும் நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து கரெக்டானது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இருக்கிறதுலே நான் பண்ண வேண்டியது அதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The flower had bright red petals. பெட்டல்ஸ்னா வந்து இதழ்கள். ஓகே, அந்த பூக்கு வந்து பிரைட்டான ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இதழ்கள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹேட்னு பாஸ்ட்ல வந்திருக்கு, அதுக்கு அப்படி இருந்துச்சு. ஹேட் பிரைட் ரெட் பேட்டல்ஸ். ஓகே, பேட்டல்ஸ்ங்கிறது இதழ்கள். இதழ்கள் எந்த மாதிரி இருந்துச்சு, ரெட் கலர்ல இருந்துச்சு. என்ன ரெட், பிரைட் ரெட்ல இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே அட்ஜெக்டிவ் தான், அது வந்து இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்திருக்கு. ஓகே, கரெக்டா தான் வந்திருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஹேஸ்ன்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்தாலும் ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம், ஆனா ரெட்டர் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ரெட்டர் ரெட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஓகே, அதே மாதிரி பிரைட்டர் இந்த இடத்துல கம்பேர்லாம் பண்ணல. கம்பேர் பண்ணாதான் பிரைட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இங்க கம்பேர் பண்ணல, ஒரே ஒரு மலர் அது எப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. ஹேவ்னு போட்டோம்னா ப்ளூரல்ல வந்துடும். இங்க ஃப்ளவர்னு ஒரே ஒரு ஃப்ளவர் தான், சிங்குலர் சப்ஜெக்ட் தான், அப்போ சிங்குலர் வேர்பு தான் வரணும், அப்போ இதுவும் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிமெம்பர் டு இன்சூர் யுவர் வெஹிக்கிள் பிஃபோர் யூ டிரைவ் இட். ஸோ உன்னுடைய வெஹிக்கிளை வந்து நீ டிரைவ் பண்றதுக்கு முன்னால அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்றதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோ, பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்சூர் யுவர் வெஹிக்கிள் பிஃபோர் யூ டிரைவ் இட். இதெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய சென்டென்ஸ். நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு சில ரூல் மாதிரி இருக்கிறது. அது எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டாக தான் வந்திருக்குது. யூங்கிறதுக்கு நம்ம வந்து ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம், யூ டிரைவ் இட் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. பிஃபோர் யூ டிரைவ் இட் அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்திருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வந்திருக்கு. ஐஎன்ஜி தனியாக வராது, அதுக்கு முன்னால் ஆமிசார் வாஸ்வர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருந்தாதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ட்ரோவ்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட்ல வராது. ட்ரிவன்ங்கிறது V3 தனியாக வராது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dash studies show that students who are not given adequate preparation are prone to failure. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மீனிங் பார்க்க வேண்டாம், இங்க வந்து ஆர்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. தே வருமா, ஆன் வருமா, தெம் வருமா, ஏ வருமா. தெம்ங்கிறது வராது, தெம் ஸ்டடீஸ்ங்கிறது எப்பவுமே வராது. ஓகே, அதாவது இப்போ இந்த தெம்முக்கு மட்டும் நீங்க மீனிங் பார்த்தா ஈஸியா இருக்கும். ஓகே, தெம் ஸ்டடீஸ் ஷோ தட், அதாவது இப்போ பண்ண அந்த ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லியிருக்குது, அதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா கரெக்டான ப்ரிப்பரேஷன் இல்லாதவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த தெம் ஸ்டடீஸ்ங்கிறது வராது. பார்த்தாலே தெரியுது, இங்க வந்து ஆர்டிகல் தான், 3 ஆப்ஷன் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, 4ஆவதா ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்படி கொடுத்தாலே ஆர்டிகல்ல ஏதாச்சும் ஒன்று தான் வருதுன்ட்டு அர்த்தம். இப்போ ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு, ப்ளூரல் நவுனுக்கு முன்னால ஆன் ஏ வராது. ஏன்னா ஆன் ஏ ரெண்டுமே வந்து சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூலே. அதுவே கரெக்டா வரல அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தே தான் வரும். ஓகே, தே வந்து சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆன் வந்து வவல் சவுண்ட் இல்லைன்னா அ இ தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ல இந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது, அது சிங்குலரா இருக்குதுன்னு அங்க நம்ம வந்து ஆன் போடலாம். அதே மாதிரி வேற சவுண்ட்ல இருக்குதுன்னா அங்க நம்ம ஏ போடலாம்.
and a வந்து எந்த இடத்துல போடுவோம், ஏதோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். அது வந்து நம்மளுக்கு என்னன்னு கிளியரா தெரியாது. ஓகே, ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா ஒரு இதை குறிச்சு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் நம்ம தே போடணும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் and a வராது அந்த இடத்துல நம்ம தே தான் போடுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே நான் முன்னாலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். there is no water in the swimming pool. வாட்டருங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, வாட்டர் நம்ம என்ன முடியுமா, இதுல 3 வாட்டர் இருக்கு, இதுல 4 தண்ணி இருக்குன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஓகே, அது வந்து கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாத வார்த்தைகள் ப்ளூரல் ஃபார்ம்ல வராது, வாட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. ஆனா வாட்டர்ஸ்னு வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா இன்னொரு மீனிங் இருக்கிறப்ப வரும். வாட்டர்ஸ்னா வந்து நீர்நிலைகள் இல்லைன்னா கடல் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிற இடத்துல வரும். ஓகே, நீர்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி நிலைகள் அப்படின்னு குறிக்கிற இடத்துல வருது. அங்க தண்ணியை குறிக்கிற மாதிரி வரல, நீர்நிலைகளை குறிக்கிற மாதிரி வருது. ஓகே, அந்த மாதிரி மீனிங் வேற மாதிரி வரும். அப்போ வாட்டர்ஸ் சொல்லி அது எப்பவுமே வாட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனா நார்மலா தண்ணியை குறிக்கிற மாதிரி வர்றப்போ அது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வராது. ஓகே, அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க, தண்ணியை குறிக்கிற மாதிரி தான் வருது. அப்போ அந்த இடத்துல வாட்டர்ஸ்னு வராது. தேர் இஸ் நோ வாட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். வாட்டரிங் வராது, நன் வாட்டர் அப்படிங்கிறதும் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்னுங்கிறது வந்து ப்ரோனோன், யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரோனோன். ஓகே, இந்த இடத்துல வந்து வாட்டரை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் வேணும். நோங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். நோ வாட்டர், வாட்டருங்கிற அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நோங்கிறது வந்திருக்கு. அப்போ நோ வாட்டர் அப்படிங்கிறது, நோங்கிறது அட்ஜெக்டிவ், வாட்டருங்கிறது நவுன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. let us dash a meeting to discuss this issue. ஸோ நம்ம வந்து ஒரு மீட்டிங் வைக்கணும் இந்த இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. let us take a meeting, மீட்டிங்கை எடுப்போம். டேக்னா எடுக்கிறது, மீட்டிங்கை எடுப்போம்னு நம்ம சொல்ல மாட்டோம். வாய்ஸ்னா வந்து குரல், மீட்டிங்கு குரல் அப்படிங்கிற மாதிரி வராது. கால்னா வந்து அழைப்பு. ஓகே, மீட்டிங்குக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த கால் தான். சேனா வந்து சொல்றது, மீட்டிங் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் வராது. நம்ம ஒரு மீட்டிங்கை வந்து கால் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேற ஆப்ஷன் இல்லை, இது ஒன்று தான் வந்து சூட்டபிளா இருக்குது, மற்ற 3மே வந்து சம்பந்தமே இல்லாம இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மவுண்டைன் பைக்கிங் have always attracted non-conformists and strong personalities. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பைக்கிங் அப்படிங்கிறது வந்து ஐஎன்ஜி தனியா வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மவுண்டைன் பைக்கிங். ஓகே, மவுண்டைன்ல இந்த மாதிரி பைக் ஓட்டுறது அதை குறிக்குது. ஓகே, அந்த செயலை குறிக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு நவுனா இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல அது வேர்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது, அதை நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ மவுண்டைன் பைக்கிங் அப்படிங்கிறது வந்து மொத்தமா சேர்ந்து ஒரு நவுன். ஸோ அது வந்து சிங்குலர் நவுன் தான். சிங்குலர் நவுனுக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஆனா ஹேவ்ங்கிறது வந்து ப்ளூரல் வேர்பு. அப்ப இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஹேவ் வந்திருக்காது, ஹேஸ் வந்திருக்கணும். ஓகே, மவுண்டைன் பைக்கிங் ஹேஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாதான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். த ரேஜிங் வாட்டர்ஸ் டேஸ் த டைனி வில்லேஜ். ஸோ நான் இப்பதான் சொன்னேன், வாட்டருங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். எப்பவுமே வந்து அது அன்கவுண்டபிள், அது வந்து வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும், வாட்டர்ஸ்னு வராது. ஆனா வாட்டர்ஸ்னு எங்க வரும், நீர்நிலைகளை குறிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நீர்நிலைகளை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இது ஃபில் இன் த பிளாங்க் தான், இதுக்கு முன்னால இருக்கிறது அடுத்து இருக்கிறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ரேஜிங் அப்படின்னா வந்து பொங்கி எழுகின்ற நீர்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, டேஸ் த டைனி வில்லேஜ், அந்த பொங்கி எழுந்த நீர்நிலைகள் வந்து டைனினா சின்ன, குட்டி. ஓகே, குட்டியான வில்லேஜ், குட்டியான கிராமத்தை வந்து என்ன பண்ணுச்சு, மூழ்கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, த ரேஜிங் வாட்டர்ஸ் நீர்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிருக்கு. ஓகே, ஹேஸ் சப்மர்ஜிங், ஹேஸுக்கு அப்புறம் V4 வரவே வராது, நீங்க சென்டென்ஸே பார்க்க வேண்டாம். ஹேஸுக்கு அப்புறம் V4 வராது. சப்மர்ஜ்டு இது V2 தனியா வரலாம், அதை வந்து அதை மூழ்கடிச்சிருச்சுன்னு. சப்மர்ஜஸ் அப்படின்னா வந்து இது சிங்குலர்ல வரும், V1. ஓகே, மூழ்கடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மூழ்கடிக்குது அப்படிங்கிற மாதிரி, எப்பவுமே மூழ்கடிக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வராது சப்மர்ஜஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து சிங்குலர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹேஸ் பீன் சப்மர்ஜ்டு, ஹேஸ் பீன் பிளஸ் V3 வரும். ஆனா ஹேஸ் பீன் பிளஸ் V3 எப்போ வரும் அப்படின்னா, இப்போ ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் இதுக்கப்புறம் வந்து ஒன்னு V3 வரலாம், இல்லைன்னா V4 வரலாம், அதாவது ING வரலாம். ஓகே,
V3 எப்போ வரும் அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிறப்போ. V4 எப்போ வரும்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறப்போ. இப்போ இந்த இடத்துல வந்து V3 வந்திருக்கு. அப்போ பாசிவ் வாய்ஸான்னு பாருங்க. பாசிவ் வாய்ஸ்னா அந்த செயலை அந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்காது, வேற யாரோ பண்ணியிருப்பாங்க. அவங்களால அதை வந்து பண்ண வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கும். ஓகே, என்னால் புத்தகம் பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ புத்தகத்தை வந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். புத்தகம் என்னால் பெறப்பட்டது. ஸோ புத்தகம் வந்து அதுவா வந்து பெற்றுக்கல, புத்தகம் என்னால் பெறப்பட்டது. ஸோ புத்தகம் அந்த வேலையை பண்ணல, நான் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, இப்போ இந்த நீர்நிலைகள் மூழ்கடிக்கப்பட்டது சின்ன வில்லேஜ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. நீர்நிலைகள் தான் மூழ்கடிச்சிருக்கு, அந்த சப்ஜெக்ட் தான் அந்த வேலையை பார்த்துருக்கு. அப்ப இந்த இடத்துல இது வராது, சப்மர்ஜ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். த ரேஜிங் வாட்டர்ஸ் சப்மர்ஜ்ட் த டைனி வில்லேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த குட் நியூஸ், நியூஸ்ங்கிறது ப்ளூரல் கிடையாது, அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, நியூஸ்ங்கிறது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்னு குறிக்கிறது. இது வந்து சிங்குலர் தான். ஓகே, நியூஸுக்கு அப்புறம் சிங்குலர் வந்திருக்கு, அப்போ இது தப்புன்னு போட்டக்கூடாது. எஸ்ல வந்திருக்கிறதுனால அது வந்து ப்ளூரல் கிடையாது. நியூஸ்ங்கிறது எப்பவுமே அப்படிதான் வரும், அது சிங்குலர் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். த குட் நியூஸ் இஸ் தட் மெனி லார்ஜ் சிட்டிஸ் ஹாவ் பிகன். பிகின் அப்படிங்கிறது வந்து V1, பிகன் அப்படிங்கிறது V2, பிகன் அப்படிங்கிறது V3. ஹேவ்க்கு அப்புறம் V3 தான் வரணும், அப்போ பிகன் வராது, பிகன் வந்திருக்கும். இப்படி வந்திருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே பார்த்துருக்கோம், இதே வேர்டை பார்த்துருக்கோம். பிகின், பிகன் அப்படிங்கிறது நான் முன்னால வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கேன் பி மோர் ஈஸிலி டொமஸ்டிகேட்ஸ் அண்ட் ட்ரெயின்டு. ட்ரெயின்டுன்னு வந்தாலே இந்த இடத்துல பாஸ்ட்ல தான் இருக்குது. இங்கனக்குள்ள வந்து டொமஸ்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, டாக்ஸ் கேன் பி டொமஸ்டிகேட்டட், கேன் பி ட்ரெயின்டு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்குது. ஓகே, கேன் பிக்கு அப்புறம் வரக்கூடிய V3 இது. ஓகே, இது V3. இப்போ கேன் பிக்கு அப்புறம் V3 வரணும். இந்த அதாவது நாய்களை வந்து நம்ம பழக்கப்படுத்தலாம், அதை அடக்கி நம்ம வந்து ஒரு செல்ல பிராணியா வச்சுக்கலாம், அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப கேன் பி பிளஸ் V3 வருது. கேன் பி பிளஸ் V3னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாலதான் சொல்லியிருந்தேன், கேன் பிக்கு அப்புறம் V3 வருதுனாலே அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஸோ டாக் வந்து தானா அடங்கல, நம்மளால வந்து அது அடக்கப்பட்டு அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. நம்ம தான் அதை வந்து செல்லப்பிராணியா வைத்திருக்கோம். ஓகே, அது வந்து செல்லப்பிராணியா வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அப்ப இங்க பாசிவ் வாய்ஸ்ல வந்திருக்கணும். ஸோ கேன் பி பிளஸ் V3 வந்திருக்கணும். கேன் பி ஈஸிலி டொமஸ்டிகேட்டட் அப்படிங்கறதா கரெக்டா இருக்கும். ING அதுக்கப்புறம் இந்த மாதிரி டொமஸ்டிகேட் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. He had decided to playing. இதுவுமே நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடா பாக்குறது தான். 2க்கு அப்புறம் V1 தான் வரணும், பிளேயிங் வராது. to play அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸை ரீட் பண்ணவே வேண்டாம், இந்த இடத்துல தான் எரர்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். 20ல உங்களுக்கு எத்தனை கரெக்ட் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் நிறைய கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.